இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். அவசர கதியில் தொடுக்கப்பட்ட பிரபல குற்றவியல் வழக்குகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். கடந்த 2018 ஆண்டில் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றிய பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான அரசாங்கம் பிரபலங்களை உள்ளடக்கிய முக்கிய வழக்குகள் அவசர கதியில் தொடுக்கப்பட்டவை என்ற உண்மை கண்டறியப்படுமானால் அந்த வழக்குகள் விசாரணை செய்யப்படுவதிலிருந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் சபாநாயகர் தான்ஸ்ரீ ஆசார் அசீசான் கேட்டுக்கொண்டார். நாட்டின் நீதித்துறை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் வழக்கு விசாரணைகளில் பழிவாங்கும் படலம் அரங்கேறுவதை தடுக்கவும் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தில் நாடாளுமன்ற சபாநாயகராக பொறுப்பேற்று இருந்த சட்ட வல்லுநருமான ஆசார் அசீசான் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் ஒரு பழிவாங்கும் நோக்கில் ஒரு சில வழக்குகள் தொடுக்கப்பட்டு இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த சனிக்கிழமை தெரிவித்ததை தொடர்ந்து ஆசார் அசீசான் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் டத்தீன் ஸ்ரீ ரோஸ்மா மன்சோர் விடுதலை கடுமையான விமர்சனத்திற்கு இலக்காகியுள்ள வேளையில் அந்த வழக்கு உட்பட சில வழக்குகள் அவசர கதியில் தொடுக்கப்பட்டதற்கு அரசியல் பஞ்சமே மூல காரணமாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய அரபு சிற்றரசு அபுதாபியில் நடைபெற்ற உலக அளவிலான 20வது பஞ்சா சீலாட் சாம்பியன்ஷிப் தற்காப்பு போட்டியில் சுயேட்சை பிரிவில் மலேசிய சீலாட் தற்காப்பு கலை வீரர் வி தம்ராஜ் தங்கத்தை வென்று வரலாறு படைத்து இருப்பது குறித்து துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உலகளாவிய நிலையில் நடைபெற்ற பஞ்சசீலாட் சாம்பியன்ஷிப் தற்காப்பு கலை போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து பங்கேற்று வெற்றி வாகை சூடிய இந்திய சமூகத்தை சேர்ந்த முதலாவது விளையாட்டாளராக தம்ராஜ் விளங்குகிறார் என்று துணை பிரதமர் புகழ் மாலை சூட்டினார். நேற்று முடிவடைந்த இந்த உலகளாவிய பென்சா சீலாட் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் உஸ்பெகிஸ்தான் வீரர் குடோய் பெர்டீவ் டியோபெக்கை வீழ்த்தி தம்ராஜ் மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அஹ்மத் ஜஹீர் குறிப்பிட்டார். இந்த உலகளாவிய போட்டியில் மலேசிய வீரர்கள் 6 தங்கம் 9 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று இருப்பது மூலம் மலேசியாவை அனைத்துலக விளையாட்டு அரங்கில் சிறக்க வைத்து பெருமை சேர்த்துள்ளனர் என்று துணை பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கிளாந்தான் தனாமேராவில் சுரங்க நிறுவனம் ஒன்றின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்வில் இளம்பெண் ஒருவரின் ஆபாச களியாட்ட நிகழ்வு இடம்பெற்றது தொடர்பில் ஏற்பாட்டாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆண்களின் கண்களை உறுத்தும் வகையில் கேப்ரே நடனம் என்ற போர்வையில் அந்த பெண் சற்று தூக்கலாக குலுக்கல் நடனத்தை படைத்தது மாநில கலாச்சார அம்சங்களுக்கு பொருந்தாததாகும் என்று கிளாந்தான் மாநில ஊராட்சி மன்றம் வீடமைப்பு சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹில்மி அப்துல்லா தெரிவித்துள்ளார். தனாமேராவில் உள்ள பள்ளி ஒன்றின் நிதி திரட்டும் நிகழ்விற்காக பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற இதுபோன்ற களியாட்ட நிகழ்வுகளை அறவே அனுமதிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுரங்க முதலாளிகளும் சுரங்க தொழிலாளர்களும் அழைக்கப்பட்ட பிரமுகர்களும் கலந்து கொண்ட இந்த நிகழ்விற்கு ஊராட்சி மன்றத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்று ஹில்மி அப்துல்லா தெரிவித்தார். இப்படியொரு நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டும் உரிய நடவடிக்கைக்கு எதிர்கொள்ளும் வகையிலும் அந்த சுரங்க நிறுவனத்திற்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சபா அம்னோ முன்னாள் தொடர்பு குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான துன் மூசா ஆமன் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூசா ஆமானின் நியமனத்தை கேள்வி எழுப்புவது மறைமுகமாக மாமன்னரை கேள்வி எழுப்புவதற்கு ஒப்பாகும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோசரி அப்துல் ரஹ்மான் டாலான் தெரிவித்துள்ளார்.
மூசா அமான் லஞ்ச ஊழலில் சிக்கியவர் என்று அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் குற்றஞ்சாட்டுவது கடுமையான குற்றமாகும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். சபா மாநிலத்தின் முதல்வராக பதவி வகித்த போது வெட்டுமரம் குத்தகை தொடர்பில் லஞ்ச ஊழல் புரிந்ததாக நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு தனக்கு எதிரான 46 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட 73 வயது மூசா அமான் சபா மாநிலத்தின் உயரிய பதவியான ஆளுநருக்கு நியமிக்கப்பட்டது குறித்து சில தரப்பினர் கடுமையாக விமர்சித்து வருவது குறித்து கருத்துரைக்கையில் அப்துல் ரஹ்மான் டாலான் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2025 ஆண்டு ஸ்லாங்கூர் மாநிலத்திற்கு வருகை புரியும் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. 80 லட்சம் சுற்றுப்பயணிகளை கவரும் நோக்கில் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ சுற்றுலா ஊக்குவிப்பு நிறுவனமான டூரிசம் ஸ்லாங்கூர் இந்த சுற்றுலா ஆண்டை முன்னெடுத்துள்ளது. ஸ்லாங்கூர் கான் அட எனும் ஸ்லாங்கூர் தான் இருக்கே என்ற கருப்பொருளை தாங்கிய இந்த சுற்றுலா ஆண்டை ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஷா ஆலம் சத்ய சிட்டி பார்க்கில் தொடக்கி வைக்கப்பட்ட ஸ்லாங்கூர் மாநில 2025 ஆண்டுக்கான சுற்றுலா ஆண்டை முன்னிட்டு கடந்த டிசம்பர் 20 தேதியிலிருந்து இன்று டிசம்பர் 23 தேதி திங்கட்கிழமை வரையில் வண்ணமயமான பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு அழகிய சுற்றுலா தலங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஸ்லாங்கூர் மாநிலத்தின் சுற்றுலா ஆண்டையொட்டி இந்த சிறப்பு நிகழ்வுகளில் கடந்த 3 தினங்களில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்தனர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வீற்றிருக்கும் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்கள் குறித்து அறிமுக நிகழ்வாக பல்வேறு கூடாரங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுலா தலங்கள் குறித்து ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா ஆண்டை முன்னெடுத்துள்ள டூரிசம் ஸ்லாங்கூர் நிறுவனத்திற்கு பக்கபலமாக சுற்றுலா வியூக சகாக்களாக குக்கு என்போட்ஸ்தோ ஷா ஆலம் மாநகர் மன்றம் மற்றும் காட்யாட் பை மேரியட் ஷா ஆலம் ஆகியவை விளங்குகின்றன. இன்சூரன்ஸ் பணத்தை இழப்பீடாக கோருவதற்கு தனது விலை உயர்ந்த ஆடம்பர கார் கொள்ளை சம்பவத்தின் போது களவாடப்பட்டு விட்டதாக பொய்யான தகவலை கூறி நாடகமாடிய பொறியியலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபர் அளித்த போலீஸ் புகாரில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதை சந்தேகித்த போலீசார் அந்த நபரை துருவி விசாரணை செய்தபோது அவர் அளித்த தகவலில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 42 வயதுடைய அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நகரி சம்பிலான் ரம்பாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷேக் கடார் ஷேக் முகமது தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:22 மணியளவில் தம்மை மடக்கிய அடையாளம் தெரியாத நபர்கள் தம்முடைய உடைமைகளையும் தமக்கு சொந்தமான ஆடி ரக காரையும் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டதாக அந்த நபர் கடந்த சனிக்கிழமை அதிகாலை 3:14 மணியளவில் போலீசில் புகார் செய்ததாக அவர் குறிப்பிட்டார். தாங்கள் மேற்கொண்ட விசாரணையில் இன்சூரன்ஸ் பணத்தை கோருவதற்காக அவர் இந்த பித்தலாட்டத்தை நடத்தியுள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ஷேக் காடர் தெரிவித்துள்ளார். பேரா கம்போங்காஜா ஜலான் உத்தாமா சங்காட் லாடாவில் உள்ள ஆற்று மதுக்குவில் குளித்துக் கொண்டு இருந்தபோது நீரோட்டத்தின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட போலீஸ்காரர் ஒருவரின் உடல் இன்று திங்கட்கிழமை காலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 39 வயதுடைய அந்த போலீஸ்காரரின் உடல் போஸ்ட் கவாலான் பொம்பாவில் இருந்து 3.4 மீட்டர் தூரத்தில் ஆற்றோரத்தில் ஒதுங்கி கிடந்தது அதிகாலை 4:55 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படையின் உதவி இயக்குநர் சபருட் ஜினோர் அஹ்மத் தெரிவித்தார். ஆற்றிலிருந்து பக்கெட் ஸ்ட்ரெச்சர் மூலம் அந்த ஆடவர் கரைக்கு கொண்டு வரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று காலையில் நண்பர்களுடன் அந்த போலீஸ்காரர் உல்லாசமாக குளித்துக் கொண்டு இருந்தபோது நீரின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்டதாக சபருட் ஜினோர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள